ஹாய், ஐ எம் சரண்யா, வெல்னஸ் கோச் முதல்ல வெல்னஸ் கம்யூனிட்டினா என்னன்னு உங்களுக்கு சொல்லிட்டேன். இந்தியாவில் டாப் நெஸ்ட் அண்ட் ஹேர் ஸ்டைலிஸ்டியோட ஒரு பிக்கெஸ்ட் ஆர்கனைசேஷன் தான் நம்ம வெல்சன்ஸ் கம்யூனிட்டி. இந்த வெல்சன்ஸ் கம்யூனிட்டியில் வந்து ஸ்கின்னுக்கு, ஹேர் க்ரோத் ஆகிறதுக்கு, வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு, பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு, இர்ரெகுலர் பீரியட் இருக்கிறவங்களுக்குன்ட்டு நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஒரு நாளைக்கு நாங்கள் மோர் தென் 10 கண்ட்ரீஸ்லேருந்து 3 அபோவ் கிளைண்ட்ஸை வந்து நாங்கள் சமாளித்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி கொடுத்துருக்கோம் பர் டேக்கே. ஏன்னா எங்களுக்கு அந்த அளவுக்கு நிறைய நியூட்ரிஷன்ஸ் இருக்காங்க, நல்லா வெல் கோச்சான நியூட்ரிஷன்ஸ் இருக்காங்க. அவங்க மூலமாக நாங்கள் எல்லாரோட ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். பர்சனலாக எங்கிட்ட எல்லோரும் கேட்குற கொஸ்டின் என்னென்னா, மேடம் டயட் எப்படி ஃபாலோ பண்ணுறது? சாப்பிடாம எங்களால் இருக்க முடியாது, நாங்கள் ஒரு மிகப்பெரிய ஃபுட்டியாக இருக்கோம், இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்களா? நீங்களாம் ட்ரை பண்ணி பாருங்கள், அப்போ தான் டயட் ஃபாலோ பண்ணுறது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறத எல்லோரும் என்கிட்ட சொல்கிறீங்க. நான் என்னோடய பிக்சர் ஒன்று உங்களுக்கு இந்த ஆஃப்டர் போஸ்ட் முடிச்ச உடனே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், அதை நீங்கள் பாருங்கள். நான் இந்த வெல்சன்ஸ் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணி 120 டேஸில் வந்து 33 கேஜிஸ் லாஸ் பண்ணியிருக்கேன். நான் இந்த வெல்சன்ஸ் கம்யூனிட்டியில் சேர்ந்து என்னோடய வெயிட் லாஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நான் இந்த கம்யூனிட்டியோட ஹெல்ப் மூலமாக வந்து ஒரு நியூட்ரிஷன் கோர்ஸ் படித்து இப்போ உங்களுக்கு முன்னாடி நியூட்ரிஷனாக இருந்து நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணலாங்கிற முடிவு பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஐ எம் ஒரு ஃபீடிங் மதர். எனக்கு 1 இயர் பேபி இருக்கான். நான் இப்போ என்னோடய பேபிக்கு வந்து ஃபீடிங் பண்ணிட்டு தான் இருக்கேன். எனக்கு அந்த ஃபீடிங் பண்ணுறதுனால என் குழந்தையும் நானுமே நல்ல ஹெல்த்தியாக தான் இருக்கும். என்னோடய பாப்பா பிறக்கும்போது ரொம்ப அண்டர் வெயிட்டில் இருந்தான். இந்த டயட் நான் ஃபாலோ பண்ணுறதுனால எனக்கு நல்ல நியூட்ரிஷன் கிடச்சி, அது மூலமாக என் பேபியும் நல்ல ஹெல்த்தியாக இருந்தான். ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட கேள்வி கேட்குறது என்னென்னா, மேம் நான் ஃபீடிங் மதராக இருக்கேன், நான் இந்த மாதிரி டயட் ஃபாலோ பண்ணுறதுனால வந்து ஏன் குழந்தைக்கு ஏதாவது ஆகுமோன்னு பயமாக இருக்குது, வீட்டில் உள்ளவங்களாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணால் குழந்தைக்கு ஏதாவது ஆகுதுன்னு சொல்லி பயமுறுத்துறாங்க அப்படிங்கிறத என்கிட்ட நிறைய கேட்குறீங்க. அது மாதிரிலாம் ஒன்றும் ஆகாது. ஏன்னா ஐ எம் ஆல்சோ ஒரு ஃபீடிங் மதர். நான் ஒரு குழந்தைய மெயின்டைன் பண்ணி என்னோடய ஹெல்த் வைஸ் நல்லா இருக்கிறதுனாலையும், நீங்களே பாருங்கள் நான் ஒரு ஹெல்த்தியாக எந்த மாதிரி உங்கள்கிட்ட பேசுகிறேன், எவ்வளோ பிரிஸ்காக இருக்கேன் அப்படிங்கிறத. இதெல்லாம் வந்து நான் டயட் ஃபாலோ பண்ணி என்னோடய ஹெல்த்தை நான் நல்லபடியாக மெயின்டைன் பண்ணிட்டு வரதுனால தான். டயட்டுங்கிறதோட அர்த்தத்தை முதல்ல எல்லாருமே புரிஞ்சுக்கோங்க. சாப்பிடாம உண்ணாவிரதம் இருக்கிறதுக்கு பேர் டயட் கிடையவே கிடையாது. நல்ல ஹெல்த்தியான சாப்பாடை சாப்பிட்றதுக்கு பேர் தான் டயட். அதைத்தான் நாங்கள் உங்களுக்கு பண்ணி தரப்போகிறோம். நீங்கள் இது வரைக்கும் நிறையா கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம், வேறு எங்கேயாவது போய் எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம், வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நிறைய எஃபர்ட் எடுத்துக்கலாம். ஆனால் என்னால் என் வெயிட் லாஸ் பண்ணவே முடியல அப்படிங்கிறவங்க எல்லாருக்குமே நாங்கள் ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷன் கொடுக்கறதுக்கு தான் நாங்கள் ஒரு நியூட்ரிஷனாக இருக்கோம். நீங்கள் எங்களை பிலீவ் பண்ணி எங்களை ஃபாலோ பண்ணுறது மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் கொடுக்க முடியும். கீழே என்னோட நம்பரை டேக் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா அதில் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணிங்க. ப்ளீஸ் யாரும் கால் பண்ணாதீங்க. எனக்கு வாட்ஸ்அப்பில் நான் மெசேஜ் பண்ணுறது மூலமாக தான் நான் உங்களை வந்து காண்டாக்ட் பண்ண முடியும். ஏன்னா வந்து நான் ஒரு நாளைக்கு வந்து நிறைய கிளைண்ட்ஸை வந்து ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்குது. நான் அவங்களோட கம்யூனிகேட் பண்ணிகிட்டு இருக்கனால எனக்கு எல்லாரோட கால்ஸையும் அட்டன் பண்ண முடியல. ஃபஸ்ட்டு அட்டன் பண்ண முடியாததுக்கு நான் ஃபஸ்ட்டு எல்லார்ட்டையும் அப்பாலஜிஸ் கேட்டுக்கிறேன். அதனால் எனக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நீங்கள் எங்கிட்ட டைம் கேளுங்க, நான் உங்களுக்கு ஒரு டைம் சொல்கிறேன். அந்த டைம் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கான்னு பாருங்கள். இல்லை நீங்கள் எனக்கு ஒரு டைம் கொடுங்க மேடம், இந்த டைமுக்கு எனக்கு கால் பண்ணுங்கள் அப்படின்ட்டு. சரி, உங்களோட டைத்துக்கு நான் வரேன். நம்ம இந்த மாதிரி ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளே போனோன்னா நான் ஒன்றும் உங்கள்கிட்ட பேச முடியும், நீங்கள் எங்கள்கிட்ட பேசலாம். நான் என்னோடய நம்பரை உங்களுக்கு டேக் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஒரு ஹாய் போட்டு உங்கள் நேம், நீங்கள் எந்த பிளேஸில் இருக்கீங்கிறத எனக்கு டேக் பண்ணி விடுங்க. நான் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி எல்லா ஃபர்தரான டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். எல்லோரும் ஹெல்த்தி லைஃப்பை வாழுங்க. உங்களுக்கு ஹேர் க்ரோத் ஆகவே இல்லை, ஹேர் ஃபால் பிரச்சனை இருக்குதுன்னு நான் நிறைய ஆயில்ஸ் யூஸ் பண்ணி எனக்கு ஹேர் ஃபால் வந்து ஸ்டாப் ஆகலைன்னு சொல்கிறவங்களுக்கும் நாங்கள் ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். எனக்கு பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குது, பிசிஓஎஸ் ப்ராப்ளம் இருக்குது, இர்ரெகுலர் பீரியட்ஸில் இருக்கேன். என்னால் வந்து இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸை வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு முடியலை, எனக்கு மந்த்லி பீரியட்ஸ் ஆகணும் அப்படின்னு சொல்ல கேர்ள்ஸோட எல்லா ப்ராப்ளத்தையும் நாங்கள் சால்வ் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஆஃப்டர் தட் நான் வந்து கல்யாணம் ஆகி எனக்கு ரொம்ப இயர்ஸ் ஆச்சு. நான் இன்னும் கன்சீவ் ஆகவே இல்லை. நான் நிறைய கோவிலுக்கு போய் எல்லா சாமியும் கும்பிட்டுலாம் இருக்கேன், நிறையா ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன், நிறையா செக்கப்புக்கு போகிறேன். இருந்தாலும் எனக்கு குழந்தை தங்கவே மாட்டேங்குது. அப்படிங்கிற எல்லாத்துக்கும் நான் உண்டான ப்ராப்ளத்துக்கு நான் சொல்யூஷன் ஷூர்லி நாங்கள் பண்ணித்தரோம். ஏன்னா நம்மளோட சாப்பாடோட முக்கிய காரணமே வந்து நம்ம சாப்பாடு ஒழுங்காக சாப்பிடாதனாலையும், நம்ம இன்டேக் ஒழுங்காக எடுத்துக்காதனால தான் நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது.
உங்கள் உடம்புக்கு என்ன தேவைங்கிறது நீங்கள் சரியாக பார்த்து கொடுத்தாலே உங்கள் உடம்புக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. நான் இதில் வந்து என்னோட பிக்சர் மட்டும் இல்லாமல் நான் 2, 3 பிக்சர்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அது நான் ஷேர் பண்ணுற பிக்சரை தயவு செஞ்சு லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து என்னென்ன பிக்சர்லாம் இன்க்ளூட் பண்ணுறேன், என்னென்ன ப்ராப்ளத்துக்குள்ள சொல்யூஷன் நாங்கள் எப்படி கொடுக்குறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு பார்த்து நீங்கள் சாட்டிஸ்ஃபைட் ஆனால் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி விடுங்க. நான் உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். ஹாப்பியாக நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். ஆல் தி பெஸ்ட் எல்லாருக்கும்.